சல்பனேஷன் அப்படின்னா இங்க phenol நல்லா கவனிங்க phenol will react with concentrated sulfuric acid என்ன வெளியே போயிடுது அப்படின்னா H2O வெளியே போயிடும் H2O வெளியே போயிட்டு ஆர்த்தோ அண்ட் பாரா பென்சின் சல்போனிக் ஆசிட் கிடைக்கும் phenol sulfuric acid கிடைக்கும் not benzene ரைட் இதுல எந்த டெம்பரேச்சர்ல கேரி அவுட் பண்ணாலும் ஆர்த்தோ ப்ராடக்ட் பாரா ப்ராடக்ட் ரெண்டுமே கிடைக்கும் அது ரொம்ப ஸ்பெசிபிக்கா 280 கெல்வின்ல ரியாக்ஷன் கேரி அவுட் பண்ணும்போது ஆர்த்தோ ப்ராடக்ட்ன்றது என்ன ப்ராடக்டா இருக்கும்னா மேஜர் ப்ராடக்டா இருக்கும் அதுவே 373 கெல்வின்ல பண்ணும்போது எந்த ப்ராடக்ட் மேஜர் ப்ராடக்டா இருக்கும் பாரா ப்ராடக்ட் புரிஞ்சுங்களா நான் சொல்றது ரைட் அப்போ நம்ம ரியாக்ஷன் எழுதும்போது எப்படி எழுதுவோம் அப்படின்னா when phenol reacts with sulfuric acid can be written as HOSO3H என்ன வெளியே போயிடுதுன்னு சொன்னேன் H2 அப்போ ஒண்ணு இந்த ஆர்த்தோ பொசிஷன்ல இருக்கிற ஹைட்ரஜனும் இல்ல பாரா பொசிஷன்ல இருக்கிற ஹைட்ரஜனும் இந்த OH எடுத்து என்ன வெளியே போயிடுச்சு H2O வெளியே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பென்சன் மேல ஒரு OH அதுக்கு பாரா பொசிஷன்ல ஒரு SO3H அடுத்து OH பாரா பொசிஷன்ல SO3H இதுல நல்லா பாத்துங்க 280 கெல்வின்ல இது என்ன ப்ராடக்ட் மேஜர் ப்ராடக்ட் மேல இருக்கிறது கூட எழுத தேவையில்லை இதை எழுதிடணும் கீழே ஓகே அடுத்து கெல்வின்ல இது மேஜர் ஓகே இதுக்கு பேரு ஆர்த்தோ பாராஃபினால் சல்போனிக் ஆசிட் சொல்லலாம் இல்லனா ஆர்த்தோ ஹைட்ராக்சி பென்சின் சல்போனிக் ஆசிட் பாரா ஹைட்ராக்சி பென்சின் சல்போனிக் ஆசிட் அப்படினா புரிஞ்சா பிரியாரிட்டி வரும் இந்த இடத்துல பிரியாரிட்டி வரும்போது பென்சின் மேல ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு ஒன்னு சல்போனிக் ஆசிட் இன்னொன்னு ஹைட்ராக்சி ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் இப்போ இது ரெண்டுத்துல எது பிரியாரிட்டைஸ் பண்ணும்போது சல்போனிக் ஆசிட் பிரியாரிட்டைஸ் பண்ணும் சல்போனிக் ஆசிட் பிரியாரிட்டைஸ் பண்ணும்போது இது OH னா உங்களோடது சப்ஸ்டிட்யூட் ஆயிடும் அப்போ ஒருவேளை இங்க OH இல்லனா இதுக்கு பேரு பென்சின் சல்போனிக் ஆசிட் அந்த பென்சின் சல்போனிக் ஆசிட்ல ஆர்த்தோ பொசிஷன்ல என்ன இருக்கு ஹைட்ராக்சி OH ஃபீனால்ன்றது அந்த ஹைட்ராக்சி குரூப்ன்றது செகண்டரி சஃபிக்ஸா வரும்போது தான் என்ன எழுதுவோம் OL ஓகே ப்ரிஃபிக்ஸ்ல வரும்போது நம்ம என்ன எழுதுவோம் ஹைட்ராக்சி அப்ப என்ன சொல்லலாம் அப்படினா ஆர்த்தோ அண்ட் பாரா ஹைட்ராக்சி பென்சின் sulfonic acid okay this is preferred okay instead writing in the above புரிஞ்சுங்களா அப்ப ஞாபகத்துல வச்சுக்க 280 கெல்வின்ல இது மேஜர் ப்ராடக்ட் ஆர்த்தோ அதுவே 373 கெல்வின்ல பாரா மேஜர் சரியா அடுத்து எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட் ஒன் ரியாக்ஷன் இஸ் ஹாலஜனேஷன் ஹாலஜனேஷன்ல பாத்தீங்க அப்படினா நமக்கு கொடுத்திருக்கிறது புரோமினேஷன் புரோமினேஷன்ல ரெண்டு வகையான புரோமினேஷன் நமக்கு என்ன அப்படின்னா புரோமினேஷன் in the presence of bromine water ஒண்ணு the next one is bromination in the presence of carbon tetrachloride or carbon disulfide okay இதுல bromine water நீங்க போடுறீங்க இப்படி எழுதுனா bromine water ன்னு ஓகே bromination in the presence of bromine water அப்ப ஃபர்ஸ்ட் phenol எடுத்துக்கிறோம் phenol எடுத்துக்கிட்டு on treatment with bromine water மொத்தம் 6 bromine எடுத்துருக்கேன் இப்போ என்ன ஆகுனா இது மூணுமே ஆர்த்தோ பாரா பொசிஷன் தானே இது ரெண்டு ஆர்த்தோ ஆப்போசிட்ல இருந்து பாரா அந்த மூணு இடத்துலயுமே ஹைட்ரஜன் இருக்கும் தானே அந்த மூணு ஹைட்ரஜன் இங்க இருக்கிற மூணு பிஆர் எடுத்துக்கிட்டே வெளியே போயிடுச்சு HBr மிச்சம் எத்தனை பிஆர் இருக்கு மூணு பிஆர் அந்த மூணு பிஆர் அங்க போய் ஓகே அப்போ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் OH இங்க Br இங்க Br இங்க Br உனக்கு 2,4,6 ட்ரைப்ரோமோஃபீனால்
ஒரு ஒயிட் precipitate உங்களுக்கு கிடைக்கும். சரியா? கிட்டத்தட்ட இப்படி பிக்ரிக் ஆசிட்ல நைட்ரேட் மிக்சர் போட நடக்குது 2,4,6 ப்ராடக்ட். அந்த மாதிரியான ப்ராடக்ட் நமக்கு இங்க கிடைக்கும். ஓகே, இந்த presence of bromine water. அதுவே if you are doing bromination in the presence of carbon tetrachloride or carbon disulfide. ஓகே, சோ bromination பண்றீங்க. இங்க பாத்தீங்க சார் என்னதான் சார் வித்தியாசம் இதுக்கும் அதுக்கும் அப்படின்னா ஒண்ணு கிடையாது. இது aqueous. ஏன்னா அதுல என்ன இருக்கு? வாட்டர். ஓகே, இது நான் aqueous solvent. இந்த H2O தான் என்னவா ஆக்ட் ஆகுது? சால்வெண்ட் தான் ஆக்ட் ஆகுது. இங்க கார்பன் டெட்ராக்ளோரைடு கார்பன் டைசல்ஃபைட் கூட அங்க என்னதான் சால்வெண்ட் தான். அப்படின்னா வித்தியாசம். இது aqueous, நான் aqueous. இது போலார், இது நான் போலார். புரிஞ்சா? அப்ப அப்படி நடக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆர்த்தோ பேரா ப்ராடக்டா கிடைக்குது உங்களுக்கு இந்த இடத்துல. அப்ப பாரு, phenol on bromination in the presence of carbon tetrachloride or carbon disulfide. அப்போ கார்பன் டெட்ராக்ளோரைடு ஆர் கார்பன் டைசல்ஃபைட்ல நடக்கும்போது உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது? ஆர்த்தோ ப்ராடக்ட் தனியா, அப்போ ஆர்த்தோ அண்ட் பேரா ப்ரோமோ phenol. சரியா? ரைட். சோ திஸ் இஸ் யுவர் ப்ராடக்ட். இது கிளியர்? ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? சல்ஃபனேஷன். அப்போ சல்ஃபனேஷன்னா reactant phenol reacts with concentrated sulfuric acid 280 Kelvin எது மேஜர் ப்ராடக்ட்? ஆர்த்தோ. 373 ல கன்ஃபார்மா? இப்போ அந்த ஆர்த்தோ அண்ட் பேரா ப்ராடக்ட்டோட நாமென்க்ளேச்சர் சொல்லும்போது எது மோர் பிரையாரிட்டைஸ்டா இருக்கு? சல்ஃபோனிக் ஆசிட். அதனால அது பேரு ஆர்த்தோ அண்ட் பேரா ஹைட்ராக்சி பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட். புரிஞ்சா நான் சொல்றது? ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாரு, நம்ம ஹாலஜனேஷன் பண்ணோம். bromine வாட்டர் நம்ம போட்டோம் அப்படினா 2,4,6 ப்ராடக்ட் கிடைக்குது. அதுவே bromine in the presence of carbon disulfide or carbon tetrachloride போட்டா ஆர்த்தோ அண்ட் பேரா ப்ராடக்ட் கிடைக்குது. என்ன வித்தியாசம்? aqueous இது ஆர்கானிக், இது aqueous நான் aqueous. நான் aqueous இன்னொரு பேரு என்னன்னு சொல்லலாம்? ஆர்கானிக் சொல்லலாம். சரியா? அடுத்து போலார், இது நான் சால்வென்ட்ல வித்தியாசம். மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் இஸ் ஓகே ரைட். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் எடுத்தீங்கன்னா கோல்ஸ் ரியாக்ஷன். இது நேமிங் ரியாக்ஷன், முக்கியமான ரியாக்ஷன். ஆர் இட் கேன் பி ரிட்டன் as Cold-Schmidt reaction. கோல்ஸ் ரியாக்ஷன் சொல்லலாம், இல்லைன்னா Cold-Schmidt reaction அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப பாரு, கோல்ஸ் ரியாக்ஷன் ஆர் Cold-Schmidt reaction பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் let me take phenol. When phenol reacts with NaOH, first it forms என்ன ஃபார்ம் ஆகும்? என்ன வெளியே போய்டும்? H2O. வெளியே போய்ட்டு என்ன கிடைக்கும்? சோடியம் phenol. அப்போ ONe. இதுக்கு பேரு phenol, இதுக்கு பேரு sodium phenoxide. நல்லா கவனிச்சுக்கங்க. This sodium phenoxide reacts with carbon dioxide. Sodium phenoxide reaction, carbon dioxide at 400 Kelvin and 4 to 7 bar pressure. Okay, என்ன பிரஷர்ல? 4 to 7. என்ன நடக்கும் அப்படின்னா கவனிங்க. இப்போ இங்க ஒரு H இருக்குல்ல, நான் தனியாக மென்ஷன் பண்ணி காட்டுறேன். O இருக்கு, இங்க Na இருக்குன்னு வச்சுக்கேன். இங்க ஒரு H இருக்கு. ஓகே, என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும். ஓகே, இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும். ஷிஃப்ட் ஆன உடனே இந்த எண்ணெயை இதை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இது என்னவா மாறிடும்? ONe. அடுத்து நல்லா காமிச்சு, இந்த பாண்ட்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே இருக்கட்டும். அடுத்து என்ன நடக்கும்னா இந்த எண்ணெய் இங்க போன உடனே இந்த ஹைட்ரஜன் அங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ ONA பதிலா இருக்கிறது என்ன மாறி? OH. புரிஞ்சா நான் சொல்றது? ரைட். அடுத்து எடுத்துக்கிறோம்னா வேற எந்த டிரான்ஸ்ஃபருமே கிடையாது. அப்ப இந்த பாண்ட் என்ன சார் பண்ணுதுன்னா இந்த கார்பனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது.
நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த இந்த ஹெச் அங்க டிரான்ஸ்பர் ஆகுது, NA எங்க போயிட்டு அட்டாச் ஆயிடுது, O கூட அட்டாச் ஆயிடுது. அப்ப CONA ஆயிடுச்சு. இந்த பாண்ட் அப்படியே எதை கனெக்ட் பண்ணுது, கார்பன். அப்ப ஸ்ட்ரக்சர் சொல்லு பார்க்கலாம். இந்த இடத்துல என்ன மாறுது, OH. இப்போ இந்த இடத்துல கார்பன் வந்துடுச்சா, அந்த கார்பன் கூட ஒரு டபுள் பாண்ட் O, இன்னொரு பக்கம் O N N A. இந்த காம்பவுண்டுக்கு பேரு சோடியம் சாலிசிலேட். என்னது, சோடியம் சாலிசிலேட். இந்த சோடியம் சாலிசிலேட்க்கு அப்புறம் பார்த்தோம்னா லாஸ்ட் ஸ்டெப்ல ஆசிட் ஹைட்ரோலைசிஸ் நடக்கும். ஆசிட் ஹைட்ரோலைசிஸ் நடந்தோம்னா இந்த NA இங்க இருக்கக்கூடிய OH எடுத்துக்கிட்டா வெளியே போயிடுச்சு, NaOH. அப்ப மிச்சம் அங்க ஒரு H இருக்கா, அந்த H அங்க போயிடும். அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாரு, ஒரு பென்சீன் ரிங் மேல OH, இந்த பக்கம் C டபுள் பாண்ட் OH, அதான் COOH னு கூட எழுதிக்கலாம். ஓகே, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சாலிசிலிக் ஆசிட். Salicylic acid. இந்த Coles reaction பாத்தீங்க அப்படின்னா it is a preparation of a salicylic acid from phenol. சரியா? அப்ப first phenol forms sodium phenoxide. Sodium phenoxide reacts with carbon dioxide at 400 Kelvin and 4 to 7 bar pressure. It forms sodium salicylate, and sodium salicylate on hydrolysis it produces salicylic acid. புரிஞ்சா நான் சொல்றது? நோட் பண்ணும்போது இத பென்சில்ல நோட் பண்ணிடுச்சு. சரியா? ரைட். நெக்ஸ்ட் ஒன். அடுத்த ரியாக்ஷன் அப்படின்னா ரீமர்டிமென்ட் ரியாக்ஷன். இந்த மாதிரி சயின்டிஸ்ட் பேர் வரக்கூடிய ரியாக்ஷன் எல்லாமே ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன். ரைட். பாரு, எப்படி டவுஸ் process இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சோமா? ரைட். அதுவும் நேமிங், சயின்டிஸ்ட் நேமிங் வரக்கூடிய ரியாக்ஷன். ஓகே. Short Bowman is also a very important reaction. Williams and Ether synthesis is also a very important reaction. Scientist name வரக்கூடிய ரியாக்ஷன்ல முக்கியமான ரியாக்ஷன். சரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்போ அதுல ப்ரிப்பேர் பண்ணால என்ன ப்ரிப்பேர் பண்ணோம்? Coles reactionல salicylic acid. Coles reactionல salicylic acid ப்ரிப்பேர் பண்றோம். Remertiment reactionல salicyl aldehyde ப்ரிப்பேர் பண்றோம். சரியா? salicyl aldehyde. எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம். பாரு, ஃபர்ஸ்ட் phenol எடுத்துக்கிறேன். Phenol on treatment with NaOH and chloroform. CHCl3 ன்றதுக்கு பேர் என்ன? chloroform. சரி, என்ன நமக்கு நடக்கும் அப்படின்னா நல்லா கவனி. ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற OH இங்க இருக்கிற OH அங்க இருக்கிற H என்ன வெளியே போயிடுச்சு? என்ன வெளியே போயிடுச்சு? H2O. சரி, இது கன்வீனியன்ட்டா அப்படி எழுதிக்கலாம். NaOH and CHCl3 என்ன வெளியே போயிடுச்சு? இப்போ H2O. சரி, H2O வெளியே போயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? சோடியம் பினாக்சைடு. அப்ப இந்த இடத்துல ON. நல்லா கவனி. இப்போ இந்த இடத்துல ஒரு H இருக்குல்ல, இருக்குமா இருக்காதா? இருக்கா? இந்த Hம் இங்க இருக்கிற ஒரு Cl என்ன வெளியே போயிடுச்சு? HCl. அப்போ மிச்சம் அங்க என்ன இருக்கு? CHCl2. CHCl2. புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்றது? அப்ப இங்க இருக்கிற ஒரு Cl இங்க இருக்கிற H HCl வெளியே போயிட்டதுக்கு அப்புறமா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா CHCl2 இப்படி எழுதிக்கலாம். ஓகே, CHCl2. ஓகே, அடுத்து மறுபடியும் NaOH நம்ம போடுறோம். இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் போட்டோம்னு வச்சுக்கேன், which means it is unstable. unstable. இப்போ நல்லா கவனி, இங்க 2 சோடியம் ஹைட்ராக்சைடு போடுறேன். இந்த 2 சோடியம் ஹைட்ராக்சைடு அந்த குளோரின் எடுத்துக்கிட்டு என்ன வெளியே போயிடுச்சு? 2 NaCl. அப்போ அந்த இடத்துல மிச்சம் என்ன கிடைக்கும் சொல்லு பார்க்கலாம். பென்சன் மேல ONA, அடுத்து CH OH OH. சோ பென்சால், இதுக்கு பேரு பென்சால் குளோரைடு அப்படின்னு சொல்லுவோம், இன்டர்மீடியேட். இது பென்சால் இன்டர்மீடியேட். இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆனவன this is also unstable. ஓகே, அப்ப அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா கவனி, ஜஸ்ட் வாட்டரோட பிரசன்ஸ் இருந்தாலோ இல்ல ஆசிட் ஹைட்ரோலைசிஸ் நடந்தாலே என்ன நடக்கும் அப்படின்னா இங்க இருக்கிற Hம் இந்த OH சேர்ந்துட்டா வெளியே போயிடுச்சு, H2O. அது மட்டும் கிடையாது, இந்த வாட்டர் மாலிக்யூல் நான் போடுறேன்ல, இந்த வாட்டர் மாலிக்யூல் போடுறதுனால இங்க இருக்கிற சோடியமையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெளியே போயிடுது, NaOH. அப்ப மிச்சம் இருக்கிற H அங்க போயிடுமா? அப்ப H அங்க போயிட்டா என்ன நமக்கு கிடைக்குது? OH. இப்ப இங்க மிச்சம் என்ன இருக்கு?
CHO. CHO. அப்ப ஆல்டிஹைட் நமக்கு கிடைச்சிருக்கு. CHO. இதுக்கு பேர் தான் என்னது? சாலிசைல் ஆல்டிஹைட். ஓகே, சாலிசைல் ஆல்டிஹைட். சரியா? இதுக்கு முன்னாடி பார்த்தது சாலிசிலிக் ஆசிட். ஓகே, இது சாலிசைல் ஆல்டிஹைட். புரிஞ்சா நான் சொல்றது? ரைட். சோ நெக்ஸ்ட் ஒன் ரியாக்ஷன் என்ன அப்படி புரியுதாமா? இது ஃபர்ஸ்ட் பாரு, ஃபீனால் ரியாக்ஷன் குளோரோஃபார்ம் ரியாக்ட் ஆகும்போது என்ன ஃபர்ஸ்ட் H2O வெளியே போயிடுது, சோடியம் ஃபீனாக்சைடு. மறுபடியும் பாரா ஆட்டோ பொசிஷன்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் ஒரு குளோரின் எடுத்து HCl. அப்ப மிச்சம் என்ன இருக்கு? CHCl. அது அன்ஸ்டேபிள். மறுபடியும் எது கூட ரியாக்ட் ஆகுது? NaOH கூட ரியாக்ட் ஆகுது, ரெண்டு NaCl வெளியே போயிடுது. மறுபடியும் பென்சாயில் ரிப்பீட் ஆகுது. அந்த மாலிகுல் அன்ஸ்டேபிள், ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் உங்களுக்கு? H2O வெளியே போயிடும். H2O வெளியே போயிட்ட உடனே உங்களுக்கு CHO கிடைக்குது. அந்த எண்ணெயை ரீப்ளேஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்? ஹைட்ரோலைசிஸ் பண்ண உடனே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். புரிச்சுங்களா சொல்றது? இதான் என்ன ரியாக்ஷன்? ரீமன்-ஈமன் ரியாக்ஷன். என்ன ரியாக்ஷன்? ரீமன்-ஈமன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் ரியாக்ஷன், இன்னும் ரெண்டு ரியாக்ஷன் இருக்கு, அதை பார்த்து முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன அப்படின்னா தாலின் ரியாக்ஷன் ஆர் phenolphthalein preparations. ஓகே, phenolphthalein is an intermediate, sorry, an indicator. ஓகே, கவனிங்க. கவனிங்க டேய். ரைட், இதுக்கு பேர் என்ன? பென்சீன். இப்போ இந்த பென்சீன்ல C double bond adjacent to each other ல போடுறேன். போட்டுட்டு if it is connected by an oxygen, we call this as an அதுக்கு பேர் என்னது? Phthalic anhydride. என்னது? Phthalic anhydride. பென்சீன் ரிங் போட்டுட்டு ரெண்டு C double bond அதை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆக்சிஜன், அதுக்கு பேர் என்னது? Phthalic anhydride. என்னது? anhydride. When phthalic anhydride reacts with phenol, ரெண்டு molecules of phenol எழுதுறேன், நல்லா கவனிச்சுங்க. The reaction takes place in the presence of concentrated sulfuric acid. Concentrated sulfuric acid act as a dehydrating agent. Dehydrating agent. அப்ப எப்படி வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆகுதுன்னா, இதுக்கு எல்லா இடத்துலயுமே பாரா பொசிஷன், எல்லா இடத்துலயும் என்ன இருக்கும்? HH இருக்குமா இருக்காதா? ரைட். இந்த Hம் இந்த Oவும் என்ன வெளியே போயிடுது? H2. அப்ப H2O வெளியே போயிட்ட அப்புறம் ப்ராடக்ட் எப்படி எழுதுறேன் பாரு. பென்சீன் ரிங் போட்டாச்சு, அடுத்து C double bond O C. இந்த ஆக்சிஜன் தான் போயிடுச்சு தானே இப்போ, கரெக்டா? இந்த பாண்ட் அப்படியே வந்து இதை கனெக்ட் பண்ணும், இந்த பாண்ட் அப்படியே இந்த பென்சீன் ரிங்கை கனெக்ட் பண்ணும். புரியுதா? அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா பாரு, எப்படி ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும், இப்படி ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். இதுக்கு பேரு தான் என்னது? phenolphthalein. என்னாச்சு? ஸ்ட்ரக்சர் வித்தியாசமா இருக்கா? வேற ஞாபகத்துல வச்சுக்கலாம், ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தாலிக் ஆனைட்ரைட் எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்? தாலிக் ஆனைட்ரைட் ஃபர்ஸ்ட் ஒரு பென்சீன் ரிங் போட்டுட்டு ரெண்டு C double bond அதை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆக்சிஜன். சரியா? இப்போ இதுல இது தாலிக் ஆனைட்ரைட் ரியாக்ட்ஸ் வித் என்னது? இது கூட ரியாக்ட் ஆகுது ஃபீனால். ரெண்டு ஃபீனால் கூட ரியாக்ட் ஆகுது. அந்த ஃபீனாலோட பாரா பொசிஷன்ல இருக்கக்கூடிய ரெண்டு ஹைட்ரஜனும் அந்த ஆக்சிஜனும் எடுத்து வெளியே போயிடுச்சு. அப்படியே அந்த பாண்டை கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இதுக்கு பேர் தான் என்னது? phenolphthalein. இந்த phenolphthalein என்றது இண்டிகேட்டர். வாட் இஸ் மீன் பை an indicator? ஒரு ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒன்னு precipitate ஃபார்மேஷன் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். கீழ ஏதோ ஃபார்ம் ஆகல, ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சு. சப்போஸ் precipitate ஃபார்ம் ஆகல ஆனா ரியாக்ஷன் முடிஞ்சிச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலர் சேஞ்சை வச்சு கண்டுபிடிக்கணும். அந்த கலர் சேஞ்சை இண்டிகேட் பண்றதுக்காக வந்த இண்டிகேட்டர் தான் என்னது? புரிஞ்சா நான் சொல்றது? இதுவும் முக்கியமான கொஸ்டின். ஓகே, preparation of an okay, then last reaction பாருங்க. ரியாக்ஷன்ஸ்ல கப்ளிங் ரியாக்ஷன். ரைட், கப்ளிங் ரியாக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா phenol will react with benzene diazonium chloride. இப்போ phenol நான் கொஞ்சம் இப்படி திருப்பி எழுதுறேன்.
phenol reacts with என்ன சொன்னேன் benzene diazonium chloride benzene diazonium chloride எங்க பாத்துறோம் benzene diazonium chloride diazonium chloride in the presence of a base NaOH and the temperature is maintained at 273 to 278 Kelvin 0 to 5 degrees Celsius என்ன வெளியே போகும் அப்படின்னா பார்த்தோன்னே தெரியுதுன்னா வெளியே போகும் HCl வெளியே போயிடுமா இங்க பாருங்க இந்த பேரா பொசிஷன்ல இருக்கக்கூடிய Hம் ஓகே இந்த Cl என்ன வெளியே போயிடுச்சு HCl வெளியே போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது அப்படியே சேர்த்து எழுதுறோம் நம்ம என்ன பண்றோம் OH அடுத்து N double bond N then இதுக்கு பேரு para hydroxy azobenzene இந்த N double bond N azo இது ஒரு பென்சீன் இந்த azobenzene para portionல என்ன குரூப் OH அதனால இதுக்கு பேரு para hydroxy azobenzene ஓகே இதுக்கு என்ன கலர் டை அப்படினா இட் இஸ் a red orange dye என்னது ரெட் ஆரஞ்சு ஓகே ரெட் ஆரஞ்சு dye நமக்கு கிடைக்கும் புரிஞ்சா உங்களுக்கு நான் சொல்றது சோ தட்ஸ் இட் வித் திஸ் கப்ளிங் ரியாக்ஷன் என்ன டவுட்ஸ் இருக்கா இப்ப பாரு ஒன்ஸ் அப்படியே சொல்லிறேன் நல்லா கவனி கோல்ஸ் ரியாக்ஷன்ல பார்த்தா preparation of a salicylic acid from phenol okay phenol first forms sodium phenoxide then sodium phenoxide reacts with carbon dioxide at 400 Kelvin and 4 to 7 bar pressure so பண்ணும்போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு sodium salicylate எப்படி ஃபார்ம் ஆகுது மென்ஷன் பண்ணியாச்சு அது ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது salicylic acid Remer-Tiemann reactionல பாத்தீங்கன்னா phenol reacts with sodium hydroxide and chloroform first sodium phenoxide கிடைக்குது அதுக்கு அப்புறம் ஆர்த்தோ பொசிஷன்ல இருக்க ஹைட்ரஜன் ஒரு Cl எடுத்து HCl வெளியே போயிடுக்கு அப்புறமா CHCl2 மறுபடியும் அது NaOH கூட ரியாக்ட் ஆயிட்டு CHOH ஃபார்ம் ஆகுது அன்ஸ்டேபிள்ன்றதால வாட்டர் மாலிக்யூல் வெளியே போகுது ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு சாலிசிலிக் ஆசிட் கிடைச்சிருது நெக்ஸ்ட் ரியாக்ஷன் எடுத்துக்கிறோம்னா டாலின் ரியாக்ஷன் பினாப்தலைன் பிரிபரேஷன் பார்த்தா டாலிக் அனைட்ரைட் எப்படி ஞாபகம் வச்சு சொன்னேன் பென்சீன் ரிங் டபுள் பாண்டோ அதை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆக்ஸிஜன் The reaction takes place in the presence of concentrated sulfuric acid. இங்க என்ன ஏஜென்ட் ஆக்ட் ஆகுது dehydrating agent. So para portionல இருக்க ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் எடுத்து H2O வெளியே போயிடுது அப்படியே கனெக்ட் பண்ணிரோம் சரியா next one is coupling reactionல para hydroxy azobenzene கிடைக்குது red orange dye phenol reacts with benzene diazonium chloride the temperature should be maintained at 0 to 5 degrees Celsius ஐஸ்ல கேரி அவுட் பண்ணோம் ரியாக்ஷன் ஓகே ஒரு ஐஸ் பாத்ல வெச்சிருக்கு நல்லா சில்லுன்னு இருக்கணும் அப்பதான் அந்த டை வந்து ஸ்டேபிளா இருக்கும் இல்லைன்னா அன்ஸ்டேபிளா மாறும் சரியா ஆஃப் பண்ணி